காலையிலும் உடைய ராட்சியம் இறங்கட்டும், உடைய சிற்றமே நடக்கட்டும். இயேசுவின் பெயரினால் ஆமென். பிழையான சூழ்நிலைகளிலே திருமணம் முடித்த குடும்பங்கள் அவர்கள் டடியோடு பேசி ஞாபகத்துக்கு வந்த அவருக்கு அருவருப்பான காரியங்களை அறிக்கை பண்ணி உடைத்தார்கள் போனங்களும் மெய்யாகவே சில குடும்பங்களினோடு காய்த்த நேரம் அவர்களுக்கு குறிப்பாக ஒரு சந்தோஷம் இருந்தது, முன்பு இல்லாத ஒரு சந்தோஷம். சிலரை கேட்டார்கள், உனக்கு என்ன நடந்தது? ஒரு புருஷனை அவர் சிரிச்சிருக்கிறார். மறுபடியும் என்ன நீ மாறிட்டாய், ஒரு முகமெல்லாம் வித்தியாசம் அப்படி கேட்டார். அவருக்கு கழுத்திலே ஒரு ஒரு சுழுக்கமாக இன்னும் இருந்தது. அவர் காரணமாக டாக்டர்கிட்ட போன நேரம் பின்னால் கேட்குறாங்க, என்னுடைய குரல் என்னோட அழைச்சி வருங்க கேட்காட்டி கையை வைத்துங்க, எங்களுக்கு தெரியாத அன்னைக்கு கேட்க இல்லையா. முடிந்ததுக்கு அப்புறம் தான் சொன்னார். அந்த டாக்டருக்கு பார்த்துட்டு அவரு கேட்டிருக்கிறார், உனக்கு என்ன நடந்த, ஒரு நீ நல்லா இருக்கிறாய், உனக்கு ஒரு இதுக்கு தேவையில்லை, நீ விட்டு போண்டு ஒன்றும் அவராக எனக்கு சொன்னார். ஒரே விதமாக இயேசு டாடி, எங்களுடைய டாடி செயல்பட மாட்டார். அவருக்கு 1000 அல்ல லட்சக்கணக்கான வழிகள் உண்டு. நாங்கள் சுஜீவித்தில் இருந்து ஜீவித்து வாட்சியிலே வளர்ந்து இந்த வர இருக்கும் ராஜ்யத்தின் பணியிலே நாங்கள் கலந்து கொண்டு ஒவ்வொரு ஆளும் அந்த கலப்பையிலே கையை பிடித்து, அதாவது அந்த வேலையிலே எங்களை தொடுக்க வேண்டும். அதான் அந்த கலப்பை. You gotta get involved in the ministry of the kingdom. வாலிபர்கள் எல்லாம் பலருடைய எண்ணம், நான் சர்ச்சுக்கு போய் வீட்டை போனால் சரி, அது வஞ்சிப்பு. போன ஞாயிற்றுக்கிழமையா நான் காய்ச்சி கொண்டு இருக்கிற நேரம் இருந்தா போல இதையே கருக்கூட்டிருந்த நோக்கம், பிறந்த நோக்கம். ஓயா, ஒரு சில சொன்னார்கள், அதை பிறகு நான் கேட்கும் நேரத்திலே அழாமல் இருக்க முடியவில்லை. அவர் வித்தியாசமாக பேசுவார், நான் ஒன்று யோசித்து வரவில்லை. சோ நீ எப்படி கேட்கிறாய் என்பதை குறித்து அவதானமாக இருக்க வேணும். சரி, இன்னைக்கு கொடுத்து குளிச்சு கால் குளிச்சு வந்தாச்சு. பட் உன்னுடைய ஒரு நோக்கம் என்ன தெரியுமா? அவர் என்ன பேச போறார் என்னோட? என் மகனே, என் மகளே, என் வார்த்தையை கவனி.
divided attention. அந்த எழுப்பினால் நான் காய்க்கிற நேரம் நீ உடனே அப்படி திரும்பி பார்த்துட்டு இப்படி திரும்புறது. That is divided. முழுவதுமாக கவனம் செலுத்தது. அல்லது யாராவது மேடைக்கு வந்தால் ஏதாவது செய்கிறதுக்கு அநேகமானவர் திரும்புவார்கள். அந்த நேரம் முக்கியமான காரியத்தை மிஸ் பண்ணுவார். அதுக்கு நான் சொல்றேன், இந்த பூந்தாரம் பார்க்கறது அதிகமாக வெள்ளக்காரன்ல இந்த பழக்கம் இல்லை. I observe என்ன மாதிரி அவருடைய வாக்கு. குறிப்பான ஒரு மெசேஜ் ஓடு ஒரு காரியத்தோடு பேசுவார். நாங்கள் சுய ஜீவிதத்தில் ஜீவித்து வார்த்தையை பெற்றுக்கொண்டு வளர்ந்து நாங்கள் ராஜ்யத்தை அறிவிக்க பிசாசுகளை துரத்த ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளை விசுவாசி அறிந்திருக்கும். இங்கே இருந்து கொண்டு பிசாசுகளை துரத்த உனக்கு தெரியாமட்டா என்ன பெரிய எதை கட்டுவது எதை கட்டவிழ்ப்பது. ஒரு நோயின் பெயரை சொன்னால் எனக்கு இது இருக்குது எப்படியா இருக்குது. உனக்கு செய்வா எப்படி ஜபிப்பதென்று சொல்லு. பிசாசுகளை துரைத்து நோயாளிகளை குணமாக்க கட்டளை பெற்றோம். That is the whole good news. சரிப்பட்டவர்கள் சிறையிலே இருக்க வேண்டியதில்லை. வெளியே கட்டுண்டவர்களை விடுதலையாக்க, இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்க, கற்பச்சினையை போய் படித்து கொண்ட அந்த தாயினுடைய துக்கங்கள், புறக்கணிப்புகள், இவற்றையாவும் மிகவும் இரக்கமாக யேசுவா டாடி வழியே கொண்டு வருகிறார். அவர் சொன்னபடி இதுவரையும் நீங்கள் ஒன்றும் கேட்கவில்லை. டாடியின் இடத்தில் கேளுங்கள், என் பெயரால் அதை அவர் உங்களுக்கு கொடுப்பார். அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும். வச்சரும் நிறைந்த இந்த பூமி, இந்த உலகம் ஒன்றுமே நிரந்தரமாக இல்லை. பிசாசு தன்னுடைய நேரம் குறிப்பனதென்று மிக துரிதமாக வேலை செய்கிறான். உங்கள் உடைமைகளை, தேவன் கொடுத்த உங்கள் பொருட்களை, அது வெஹிக்கிள் வாகனமோ அல்லது வேறு வேறு பொருட்களும் இயேசுவின் இரத்தத்தாலே மூடி காத்துக்கொள்ளுங்கள். எதிரியின் நடுவிலே நாங்கள் ஜீவிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் சிலர் மீன்பிடிக்கிறவர்கள், சிலர் தோட்டம் செய்கிறவர்கள்,
பயிரிடுகிறவர்கள் நீங்கள் வேத புத்தகத்தை வாசிக்கும் நேரம் இவர்கள் பயிரிட்டு அவர்களுக்கு தண்ணீர் ஊற்றி எல்லாம் செய்த இரவோடு இரவாக பெலஸ்டியர் பிலிஸ்தீன்ஸ் இப்பொழுது பாலஸ்தீனியன்ஸ் சொல்லும் வந்து எல்லாத்தையும் புடுங்கி அவங்களோட தோட்டத்தை எல்லாத்தையும் எங்களுடைய ஒரு குடும்பத்துக்கு அது நடந்தது. 3-4 தினங்களுக்கு முன்பு. எதையும் ஆட்டோமேட்டிக்காக, அதாவது நான் ஆண்டவருடைய பிள்ளை ஆகினாலே எல்லாமே பாதுகாக்கப்படும் அவராலே. அந்த ஜெபம் இருக்குது இல்லையா, வானத்திலே இருக்குமங்கள் டாடி உடைய நாமம் உடைய பெயர் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக. See, God is concerned about the kingdom. The kingdom. உடைய சித்தம் பரலோகத்திலே வான்மண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக, இலங்கையிலே செய்யப்படுவதாக, எங்களுக்கு கிழக்கு பிராந்தியத்திலே அதை நீங்க கூட்டி செல்லலாம். என் குடும்பத்திலே என் வாழ்க்கையிலே செய்யப்படுவதாக, எங்கள் சபையிலே எங்களுக்கு தேவையான உணவை எங்களுக்கு இன்று தாரும். அது இந்த உணவு ஒவ்வொரு நாளும் நமக்கு உணவு தேவை. உபவாச நாட்களை விட மற்ற நாட்களில் உணவு தேவை. இந்த சரீரம் சோற்றோடு ஜீவிக்க அந்த ஜெபத்திலே கூறப்படுவது ஆவிக்குரிய உணவு. மனுஷன் அப்பத்தினால் மட்டுமல்ல, சோற்றினால் மட்டுமல்ல, இந்த வயிற்று சாப்பாட்டினால் மட்டுமல்ல, அவருடைய வாயில் என்று புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் ஜீவிப்பான். ஓகே, இந்த உணவை தவிர்த்தால் எங்களுக்கு தான் அபாயம். தவிர்க்க இயலாது. நாம் கடமைக்கு சாப்பிடுகிறதால உயிர் வாழ சாப்பிடுகிறோம். அது சரியான சாப்பாடு. இது கொடுத்திருக்கிறோம். அதுல சொல்லி முடிகிற நேரம் எங்கள் கடன்காரர்களை, அதாவது எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல, நான் மன்னிக்கிறது போல என் பாவங்களை, எங்கள் பாவங்களை மன்னித்தரணும். அதாவது அதிக பேருக்கு தெரியாதது வஞ்சிப்பு. நான் மன்னிக்காத நேரத்தில் அவரும் அவனுடைய பாவங்களை மன்னிக்க மாட்டான். சிம்பிள். மன்னிப்பில்லாதவர்கள் தான் உலகத்திலே மிகவும் சோர்வடைந்து தாழ்ந்த நிலையிலே கசப்பு கோபத்தோடு சமாதானம் இல்லாமல் கலியூறுதல் இல்லாமல் ஜீவிக்கிறவர்கள். மன்னிப்பு மிக அவசியம். இடையிடையே அந்த செய்தியை கேட்கிறது நல்லது. பிள்ளைகளும் தான். நீங்கள் ஒரு செய்தி கேட்டு அநேக காலம் வாலிப பிள்ளைகள் முடியும் சோதனைக்கு உட்பட விடாது. பொல்ல
பொல்லாங்கனிடத்தில் இருந்து காத்துக்கொள்ளும். அது தீமையில இருந்து இருக்குது. சரியான மொழிபெயர்ப்பால protect us from the evil one. அதைத்தான் ஜான் 17 அதிகாரத்திலேயும் சொன்னார். டாடி, நான் உம்மண்டை வருகிறேன். நீர் எனக்கு கொடுத்தவர்கள் உலகத்திலே இருக்கிறார்கள். அவர்களை உலகத்தில் இருந்து எடுத்து போட்டுக்கொண்டு நாம் கேட்கவில்லை. அவளை பொல்லாங்கனிடத்தில் இருந்து காத்துக்கொள்ள. ஒவ்வொரு நாளும் சகோதரர்களே, ஒவ்வொரு நாளும் நீ இதை அறிந்திருக்கலாம், ஆனால் உன் இருதயத்திலே அது வெளிச்சமாக விழுந்திருக்கிறதா என்பது அவதானிக்க வேண்டிய விஷயம். இரவரமாக மீன் பிடிச்சும் கிடைக்காத நேரம் யேசுவா நம்முடைய ஆண்டவர் கடற்கரையில் நின்று மீன் பிடிபட்டதான்னு கேட்டுட்டு அவர்கள் இல்லை என்று சொல்ல, வலது பக்கமா போடுங்க சொல்லி நிறைய மீனப்பட்டது. முதலாவது அப்படியாக அங்கே நின்று சொன்ன அந்த மனுஷன் யேசுவான்னு ஜான் அறிந்தான். இங்கே அப்படியாக நீ அறியவனும் இந்த வாக்கியத்தை. முதலாம் பீட்டர் வேத வாக்கியங்களினால் வரும் ஆறுதலை விட ஒன்றுமே இல்லை. Gideon, we must start the prayer meeting உன் வீட்டிலே. சகியு எதிர்பார்க்காத நேரத்திலே அவனை கண்டு கீழே இறங்கி வா, இன்னைக்கு உன் வீட்டுக்கு நான் வர வேணும். Don't shut the door. உன் இருதயத்தின் கதவை மூடிப்படாதே. God's coming to you. இந்த நாட்களுக்குள்ளே நமக்கு இந்த ராஜ்யத்தை அறிவிச்சு நீங்கள் இருந்து ஊழியம் செய்யுங்கள் என்று சொல்லி பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார். பாதுகாப்பு மிக முக்கியம். ஐந்தாவது வசனம், முதலாம் பேதுரு பீட்டர் 1 அதிகாரம் 5. பைபிள் வாசிக்க தெரிந்தாங்க கொண்டு வர வேணும். எல்லாவற்றால் பெய்களினால் நீ பிடிபட்டிருக்கிறாய். வாஞ்சிப்பு உனக்கு எழுத தெரியுமானால் நீ நோட்புக் கொண்டு வர வேணும். மன்னாவை பொறுக்கி எடுக்க. எல்லாவற்றால் ஏனோ தானோ உண்டு நீ ஜீவிக்க பிசாசுனை வஞ்சித்தான். அவருடைய வேலை அதான். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு, ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பு ராஜ்யம் நிலைநாட்டப்படுவதன் மூலமாக பூமியிலே
அதுதான் அந்த ரட்சிப்பு. அதனால் வரும் விடுதலை. ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ராஜ்யம், அந்த ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசம், அதுதான் ரட்சிப்பு. ராஜ்யத்தின் பிரவேசம் கடைசி காலத்திலே தேவன் தமிழ் அன்புள்ளவர்களுக்கும் அவரால் அழைக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கென்று ஆயத்தமாக்கி இருக்கிறவை. கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, மனுஷனுடைய இருதயத்திலே தோன்றவும் இல்லை. யாவும் தேவனுடைய வார்த்தை. கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக, அந்த ராஜ்யத்தின் பிரவேசத்துக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு விசுவாசத்தை கொண்டு, விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாது. தேவனுடைய வல்லமையினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு, பலம்ங்கிறது வல்லமை, the power of God, காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம், இந்த சுதந்திரம் ராஜ்யத்திலே அவரோடு ஆளுகை செய்யும் பாக்கியம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அது கணக்கிலே உனக்கு வைக்கப்படும் உன்னுடைய அவார்ட்ஸ் ஆர் ரிவார்ட்ஸ் whatever, அவருக்காக செய்த வேலைக்காக பலன் அது அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது, அங்கே இருக்காது. ஏன்? அவனுக்குரிய பலன் என்னுடனே கூட வருகிறது. அந்த பலன் ரிவார்ட்ஸ் எல்லாம் பூமியிலே தான் கொடுக்கப்படும். சும்மா இல்ல, அவர் எங்களை வேலை செய்ய சொல்லிட்டு ராஜ்யத்தின் பணியிலே தேங்க்யூ வெல் டன் என்று போட்டு வராங்க. No. உச்சமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, சிறு காரியத்திலே உண்மையாக இருந்தாய், நீயும் அநேக காரியங்களுக்கு அதிகாரியாயிரு. நீயும் 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாயிரு, நீ 5 பட்டணங்களுக்கு அதிகாரியாயிரு. பட்டணங்கள் பரலோகத்திலே இல்லை, அது பூமியிலே. மனிதன் சுதந்திரிக்க வேண்டியது பூமியை. வானமும் வானாதி வானங்களும் யாவையினுடையது. பூமியையோ உலகம் இல்லை, பூமியை மனு புத்திரரா மனுஷர்களுக்கு கொடுத்தார். தேவனுடைய தீர்க்க தரிசன பாடல்கள் 115-16. You know why I said that? I was going through actually the meaning of Psalms. அவன் அத சங்கீதம் என்று போட்டிருக்கிறான். அவன் ஒரு சங்கீத பூஷணி. அது பரிசுத்த ஆவியானவராலே கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை. ஒவ்வொரு பாடலும் 150 பாடல், சிலது ஜபம்,
எத்தனையோ வெளிப்படுத்துதல்கள் இயேசுவை குறித்து மோசையின் நாமங்களிலும் தீர்க்கதரிசிகளின் புத்தகங்களில் இருந்தும் சங்கீத புத்தகமாவது பாடல்களில் இருந்து தம்மை குறித்து எழுதப்பட்டவைகளை எடுத்து அவர்களுக்கு போதித்தார். ஸ்ட்ரீட் தெருவிலே. What a Bible study must have been. Walking Bible study. நடந்து போற நேரம் பைபிள் ஸ்டடி. அவர் கலக்கி கேட்க நடந்து பார்த்திருப்பார். And they walk and they looked at him. Be with us, Lord. Walk among us. We need you. இல்லாமல் ஒன்றுமே இல்லை. அவருடைய மகிமை உலகம் அனைத்து மாறியும் as the time coming, he's going to show his glory. People do not know who God is. உலக ஜனம் அவரை அறியாது. அந்த நேரம் அவர் நேரடியாய் வந்தது அவரை அறியவில்லை. சகலரும் அறிய அவர் வந்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவார். அவருடைய சகலதும் குணாதிசயங்கள், அவருடைய வல்லமை, அவருடைய மகத்துவம் எல்லாமே சேர்ந்துதான் மகிமை என்று சொல்லுவது. மெஷாயா உங்களுக்குள்ளே அந்த மகிமையின் ரகசியம். கொலோசியர் 1:27. I like it back to the First Peter and the verse. கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ராஜ்யத்தின் பிரவேசத்துக்கு எதுவாக ரட்சிப்பண்டால் ராஜ்யத்தின் பிரவேசம் உங்களுக்கு தெரிய வரும். I think people are too much. You have to put the volume up. I see the voice is going down. ராஜ்யத்தின் பிரவேசத்துக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய வல்லமையினால் காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பருவத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். பாத்தீங்களா? துன்பங்களை சூழ்ந்திருந்தாலும் இந்த காரியத்திலே சந்தோஷப்படுகிறீர்கள். Yeshua is coming. அவருடைய ராஜ்யம் எருசலேமிலே நிலைநாட்டப்பட இருக்கிறது. வேத வாக்கியங்கள் நிறைவேறிய தீரும். அதனாலே தான் எருசலேமை உலகம் அனைத்தும் இன்று வரை எதிர்த்து கொண்டிருக்கிறது. எதிர்க்கும் தேசங்களின் பொருளாதாரம் பாதிக்கப்படும் மிகவும் கடுமையாக. அமெரிக்கா மூலமாக உதவிகளை பெற்றுக் கொண்டிருந்த நாடுகள், அதில் இலங்கையும் உண்டு. ஐக்கிய நாடுகள் 368 கோடி. million is what?
கொடுக்கிறார்கள் ஐக்கிய நாடுகளுக்கு. அது நிப்பாடப்பட போகிறது. இந்த ராஜ்யம் நாட்கள் முடிய முடிய அந்த நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இதையாவது அறிந்து கொள். The whole world hates Israel and Jerusalem. உலகம், என் உலகம் அனைத்தும் பிசாசின் வல்லமைக்குள்ளாய் கிடக்கிறது. பிசாசு தேவனையும் அந்த தேசத்தின் அவருடைய பிள்ளைகளை எதிர்க்கிறான். யூதர்கள் அவருடைய இரட்சத்தினாலே கழுவப்பட்ட சபை விசுவாசி. Yes, whether you like it or not, நீ விரும்பலாம் விரும்பாமல் பட்டாலும் உனக்கு யுத்தம் உண்டு. So இதிலே நாம் சந்தோஷப்படுகிறோம். Yeshua will rule on earth. வந்ததும் முதல் 1000 வருஷங்களுக்கு அதன் பிறகு நித்திய ராஜ்யம் ஆரம்பிக்கப்படும். அது முதல் 1000 வருஷங்களிலே அவரோடு கூட பாடுகள் அனுபவித்தவர்கள், அவரோடு கூட அவரை பின்பற்றினவர்கள் அவருடைய நிபந்தனையின்படி அவரோடு கூட ஆளுகையும் செய்வார்கள். That is the reward of a believer. ஒரு விசுவாசியின் விசுவாசி என்றால் ராஜ்யத்தை விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு திருமுழுக்கு எடுத்து அவருக்கு பின்னாலே தொடர்ந்து விசுவாசத்தில் போறார் தான் விசுவாசி. தேவன் தன் ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் அவனோ அவன் கெட்டு போகாமல் ராஜ்யத்துக்கு வெளியே போகாமல் நித்திய ஜீவன் காலகட்டத்திற்கான ஜீவனை அடையும்படிக்கு அவரை கொடுத்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு வந்தார். நவாஷ் அந்த விசுவாசிக்கிறவன் அவனோ ஒன்று சொன்னது பிரசன்ட் கண்டினியூஸ் பிரசன்ட் டென்ஸ் in the Greek. தொடர்ந்த நிகழ்காலத்திலே 10 வருஷத்துக்கு முதல்ல நான் ஏற்றுக்கொண்டேன் இயேசுவாவை. என்ன ஏற்றுக்கொண்டாய்? நீண்ட அங்கி உள்ள ஒருவர் இயேசுங்கிற பேர் கேள்விப்பட்டிருக்கிறேன். பெத்லகேமிலே பிறந்தார், சிலுவையிலே தொங்குகிறார். எத்தனையோ சர்ச் பில்டிங்களுக்கு முன்னால அந்த இயேசு இல்ல. வேத வாக்கியங்கள் சொல்லுகிற யெஷுவா, he is the Messiah. அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா. பேய்கள் களைச்சு போச்சது போல இருக்குது. வெளியால போயிட்டு மூட்டால நடந்து பேய்கள் அப்படி செய்வோம். இங்க இருக்கு அரியண்டத்தில் கொஞ்ச நேரத்தால போகும் வரையலாம். ஏன் எப்ப தொடங்கும் தெரியாது. சேப்ப தொடங்குவோம், இப்ப முடிப்போம் தெரியாது. இந்த பேர்களுக்கு அப்படித்தான் கேட்கும். பறையடிச்சு போய் அதை இது செய்யாது எங்கேயும் போறண்டா. பிலிப்பை சொல்லுவார்கள் இஸ் பேராஷூட்டா. பேராஷூட்ல போய் இறங்கின மாதிரி ஒருவருக்கு கொண்டு சொல்லு சமாரியா அங்க போய் ராஜ்யத்தை ஆரம்பித்து அவருடைய நாமத்தை ஆரம்பிக்கொண்டு பேய்கள் taken by surprise. இது என்னப்பா இது கேட்டாந்த அடிச்சு மோது உருண்டு பிட்டாண்டு எல்லாரையும் கவட்டு விட்டார். பிடிச்சி சமாரியாவில் பிடிச்சு அந்த இடத்துல அசுத்தாவிகள் அநேகம் புறப்பட்டு போனதுனாலே ஜனங்களுக்குள்ளே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று அந்த பட்டணத்தில்.
இந்த இதுல தேவனுடைய வல்லமையினாலே காக்கப்பட்டு இருக்கிற உங்களுக்கு, you and I are protected by the power of God, the power of the kingdom. தேவனுடைய ராஜ்யம் வரும் பேச்சல்ல, அது வல்லமை. வல்லமை தேவனுக்குரியது. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் கோணல் மாறுபாடும் உள்ள சந்ததியின் நடுவிலே, எதிரியின் நடுவிலே ஜீவிக்கிறதால் அவன் எப்பொழுது கொல்லலாம், எவ்விதமாக கொல்லலாம், எவ்விதமாக மந்திரவாதம் உபயோகிக்கலாம், மந்திரவாத சொற்களை உபயோகிக்கலாம். ஒரு ரீஜனல் பேங்க் மேனேஜர் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இல்லாத பொல்லாத சாப வார்த்தைகளை ஆட்டி கொடுக்கும். முழு பேய். முழு பேய். நீ அடிச்சு போவாய், உண்ட குடும்பம் அழியும், உண்ட பிசினஸ் அழியும், அது அழியும், இது அழியும். வா ஏஜென்ட் காத்து காத்து பேய். நான் அவர்கள் இருக்கும் ஒரு பிரான்ச்சில் ஒரு மேனேஜரை கண்டு அவரிடத்தில் கேட்டேன், என்ன நடக்கிறது? பாஸ்டர் என்ன செய்யறது? நானும் வந்துட்டு இதுக்குள்ள அது மேனேஜர் எப்படி இருக்கிறேன், ஒரு சமாதானம் இது ஒன்றுமில்லை. ஸ்டாஃபுக்கு முன்னாலேயே அவர் என்னை ஏசி போட்டார். அப்படியா? அந்த ஆளில் அந்த பேங்க் மேனேஜர் என்னை பார்த்த விதம், அதாவது அப்படி என்ன யார் அந்த ஆளுக்குள்ளே இருக்கிற பேய். பேய் மந்திரவாத சொற்களை மனுஷர்களுடைய வாயினாலே அழிவின் வார்த்தைகளை பேசுவது. That's what you call witchcraft. அதைத்தான் செய்ய சொன்னவன் பாராக் என்கிற ராஜா பிலேயாமை இஸ்ரேலை சபிக்கும்படிக்கு. நான் ஒரு இடத்துல சொன்னேன், உங்களுக்கு தெரியுமா அந்த மேனேஜர், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்திலே. மேனேஜர் எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் ஒரு இந்து. Then I said, I will pray. I will talk to God of the universe, the Father of Yeshua. அதுக்குள்ளே வச்சுட்டு நான் சொன்னேன், டாடி இந்த படம் மோசமா போயிட்டது, இவரை இங்கே இருந்து கலப்ப வேணும். அவரை பார்த்த மேனேஜர், இவரை இங்கே இருந்து கிளப்பும். இவர் பேசிய எந்த வார்த்தையும் செல்லுபடியாகாது. இவருக்கு உண்டாக இந்த வார்த்தைகளை இந்த மேனேஜரை ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அந்த மனுஷனை எடுத்து போடும் இந்த கிழக்கு பிராந்தியத்தில். Amen. That's it. I saw his face. So he came out of the office and then held my hands and I said, don't worry. இந்த பைக்கு உள்ள வைக்கிறது எங்கன்னு தெரியும். பறப்பை அதிகாரிகளுக்கு அங்க ஜபிக்க வேணும் இருக்குது. சில சமயங்கள்ல படுங்க வேணும். மந்திரவாதம் சொற்களால் வேலை செய்யும். curses, it operates through curses. அதுக்குத்தான் உனக்கு விரோதமாக எழும்பும் நாவை நீ குற்றப்படுத்துவாய். அது தெரியாதவர்கள் தாக்கப்படுவார்கள். சாபம் நிறைந்த உலகத்திலே, அசுத்தாவிகள் நிறைந்த இந்த பூமியிலே
தேவனை அறியாத கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததியின் நடுவிலே ஜீவிக்கிறோம். நீ யுத்தம் பண்ண தெரியாவிட்டால் என்ன செய்ய போகிறாய்? யுத்தம் பண்ணுவதற்கு முன்பதாக நாம் டாடியின் இடத்திலே எங்களை ஒப்புவிக்க வேண்டும். தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள் அல்லது அவருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். பிசாசை எதிர்த்து நிறுங்கள். பிசாசை எதிர்த்து நிற்பது டாடி அல்ல, நாங்க எதிர்க்க அவர் வல்லமையை அனுப்புவார். நாங்கள் கட்ட ஏற்கனவே அதை அறிந்த டாடி அங்கே கட்டி போடுவார். அதே மாதிரி கட்டவிழ் பதம், இவை ராஜ்யத்தின் பிறப்புகள். ஒவ்வொரு பிள்ளையும் தெரிஞ்சிருக்க வேண்டும். ஒவ்வொரு பிள்ளையும் அறிந்திருக்கணும். காலையிலே அவங்களுக்கு தெரியும் நான் சொல்லுவேன். ஒரு கதை கேள்விப்பட்டேன். ஒரு மனைவி புருஷன் சதா பிரச்சனை கொடுத்தபடி நிறையான ஒரு சில வேளைகள் அடியும். ஆனா அந்த மனைவி, அந்த சகோதரி அதை பார்க்கிறதே இல்லை. அந்த புருஷனையும் ஒரு நாள் திட்டினதாகவும் நான் கேட்க இல்லை. இவர் வருவார், வந்து போவார். அதுவும் அநேகமாக வரும் பொழுது வெறுங்கையோடு வர மாட்டார். உற்று நாள் பைபிள் ஒரே இந்த சர்ச்சுக்கு வர்றாரு இது கேட்குறியா? இந்த முதலாம் பேதுரு 1:5 ஏது பார்க்க. இந்த புருஷன், நான் பேர் சொல்ல மாட்டேன், பூசாரி பேரையும் இங்கேதான் இருக்கிறான், மட்டக்களப்பிலே போய் கவனமாய்க்கால் புருஷன் மனைவிப்பார். இப்படி என்ற பஞ்சாதி ஒரே ஒரு சர்ச்சுக்கு போறாள். அங்க போய் 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 அநேகமாக நீ சாமான எல்லாம் கொண்டு வர்றத அறிஞ்சிருப்பான். கட்டாயம் போறாள். அவளுக்கு ஏதாவது செய்து நிப்பாட்டும் என்ன இந்த பூசாரிக்கு சொல்லியாச்சு. இந்த காலமா கேட்ட சுட சுட அப்பம் உனக்கு சொல்றேன். அவன் கேட்டான், நான் பூசாரி இந்த பஞ்சாதி உனக்கு ஏதன் பிரச்சனை கொடுக்கிறாளா? அவள் பிரச்சனைக்குரிய ஒரு ஆளா? அவன் சொன்னான், இல்லை பிரச்சனை கொடுக்க இல்லை. அப்ப என்ன அவளை போய் நீ சொல்றா? அவள் பிரச்சனை கொடுக்காடி போட்டேன். ஆனா இவர் ஒன்றும் பேச. அப்ப அவன் திருப்பி கேட்டானாம், அவளை எந்த சர்ச்சுக்கு போறது? பூசாரிமாருக்கு தெரியும் எந்த சர்ச்சில் என்ன நடக்குது, பிரச்சனை கொடுக்குறாங்க. கேளுங்க. அவர் சொன்னார், இந்த பார் ரோட்ல இருக்க ஒரு சர்ச், எனக்கு அந்த சர்ச் தெரியும். அது நல்ல ஒரு சர்ச், சும்மா அவளை விடு. Story.
சாத்தான்களையும் மந்திரகாரிகளையும் குறித்து விக்கிரகங்களை குறித்து டாடியனுடைய இருதயம் என்ன என்பதை அறியாவிட்டால் அப்படி நீ ஜபிப்பாய். உன் மீட்பெரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் நான் ஒருவராக வானங்களை சிருஷ்டித்தவைகளை பரப்பினவரும் சொல்லுகிறதாவது, நான் கட்டுக்கதைக்காரரின் குறிகளை அபத்தமாக்கி குறி சொல்லுகிறவர்களை மூடராக்கி ஞானிகளை வெட்கப்படுத்தி அவர்கள் அறிவை பைத்தியமாக்குவேன். எப்போதும் ஞாபகத்தில் வையுங்கள், the kingdom of God is not in words but in power. தேவனுடைய ராஜ்யம் சபை அல்ல. தேவனுடைய ராஜ்யம், அவருடைய அரசாங்கம், அவருடைய ஆளுகை அது வல்லமையிலே இருக்கிறது. அது வல்லமையிலே, அந்த வல்லமை உனக்கூடாங்க நமக்கூடாங்க அதை அனுப்ப அவர் தயார். தொடங்க வேண்டியது நாங்கள். பூமியிலே எதை நீங்கள் கட்டுவீர்களோ அது வானத்தில் கட்டப்பட்டு இருக்குமே. டாடி அங்கே இருக்கிறார், யேசுவா இப்பொழுது அங்கே இருக்கிறார். Now we are called to proclaim the kingdom. இப்பொழுது ராஜ்யத்தை அறிவிக்கவும், பிசாசுகளை துரத்தவும், நோயாளிகளை குணமாக்கவும் நாம் அழைக்கப்பட்டோம். இந்த வார்த்தை பரவுகிறது, இந்த வார்த்தை விருத்தி அடைகிறது. எது? ராஜ்யத்தின் செய்தி. இந்த வார்த்தை ராஜ்யத்தின் செய்தி மேற்கொள்ளுகிறது. எதை மேற்கொள்கிறது? இருளின் அதிகாரத்தை, சாத்தானின் வல்லமையை. இருளிலே இருந்து ஒளியின் இடத்துக்கும், சாத்தானின் அதிகாரத்தை விட்டு தேவனிடத்துக்கும் இவர்களை அழைக்க நான் உன்னை அனுப்புகிறேன். அவர்கள் கண்களை திறக்கும்படி. This is the ministry. இதுதான் சபைக்கு கொடுக்கப்பட்ட கமிஷன், ஊழியம். சபையில பாருங்க, ஆராதனை ஆராதனை அப்படியே பாட்டம் படிச்சிருக்கிறான். ஆராதனை ஆராதனை ஆராதனையிலே இரு. ராஜ்யத்தை அறிவிக்கும் பொறுப்பு விசுவாசிகளுக்கு. ராஜ்யத்தை விசுவாசிகளுக்கு. சிலுவையை போய் அறிவிக்கும்படி அவர் இதனை சொல்லவில்லை. நீ பிள்ளையாடத்த எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. சிலுவை இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை. அவருடைய ரட்சம் சிந்தாமல் நோ. அவர் ரட்சத்தின் மூலம் பாவ மன்னிப்பை பெற்றும், அவர் உயிர்த்தெழுதலின் மூலம் ஜீவனை பெற்றும் வெளிச்சத்துக்குள்ளே வந்தோம். பட் அதை போய் அறிவிக்கும்படிக்கு நற்செய்தியாக இந்த புத்தகத்திலே இல்லை. யேசுவா ஆரம்பத்திலே அவர் தொடங்கினது ராஜ்யத்தை அறிவிக்க. Repent, for the kingdom of God is near. தொடக்கம் இருந்து முடியும் வரை, மரிக்கும் வரை, மறுத்து உயிர்த்தெழுந்ததுக்கு பிறகு தொடர்ந்து 40 நாட்களுக்கு ராஜ்யம். அவர் ராஜ்யத்தை அறிவிக்கும்படி சீஷர்களுக்கு சொன்னார். The good news. சிலுவை எப்படி அறிவிக்கிறது? அவர் இன்னும் சாகலையே. இருக்கிறாயா? பலருடைய மோச்சல் ஒரு மாற்றம். Yeshua and the disciples, the apostles,
They preached the good news of the kingdom before he went to the cross. சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக யேசுவாவும் சீஷர்களும் அப்போஸ்தலர்களும் ராஜ்யத்தின் நற்செய்தியை அறிவித்தார்கள். ஏற்றுக்கொள்ளுகிறாயா? It's very simple. Why you have to go to the Bible college? Many people go and get upset and come and give trouble for the others. Say, ஒவ்வொரு ஆளுக்கும் அந்த அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்தார். ராஜ்யத்தின் அதிகாரம். தீர்க்க தரிசன வசனங்களை கவனித்தேன். நாங்கள் தண்ணிக்குள்ள கொஞ்சம் இறங்குவோம். இது தண்ணி மெசேஜ். யேசுவா தேசங்களை 1000 வருஷங்களுக்கு இந்த பூமியிலே இருக்கும் தேசங்கள் ஜாதிகள் அரசாளுவார் என்கிறதிலே முதலாவது பைதவே தண்ணிக்குள்ள இறங்க முதல்ல இது காரியம் கட்டாயம் சொல்லவனும் பிறகு சிலபடி மறந்துடுவேன். இந்த கொடுக்கிறத குறித்து எத்தனையோ ஸ்கிரிப்சர்ஸ் எழுதப்பட்ட வேத வாக்கியங்கள் இருக்குது. இது கொண்டு ஒரு மெசேஜுக்கு காத்து கொண்டு இருக்காமல் இப்போ இடையில வேறொரு கோர்ஸ் மீல் சில 3 கோர்ஸ் மீல் இருக்கு. முதல்ல சூப், அதுக்கு பிறகு உண்டு, அதுக்கு பிறகு என்ன உண்டு. அப்படித்தான் கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், எல்லாருக்கும் தெரியும். அப்படி இல்லையா? அது அதுக்கு பிறகு நீங்கள் எல்லாரும் எழும்பி எழும்பி இருக்கிறீர்கள். நான் அதில் இருந்தேன், நான் முடியத்தான் எழும்புவேன். So, all right. அது உங்களுக்கு தெரியும். லூக்கா 6:46 இப்போ ஒரு நாள் இருந்த ஞாபகம். மாமாச்சி, லூக்கா 6:46 இருக்குதா இல்லையா? கொடுங்கள் 6:37. தேங்க்யூ. 6:37 கிட்டடிக்கு வந்துட்டேன். அது முந்தைய 38:46 என்ன நோக்கி யாவே யாவே என்று கூப்பிடுகிற ஒவ்வொருவரும். 6:38 கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி கொழுக்கி சரிந்து விடும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். தேவதூதர்கள் அல்ல, மடியில போடுறது மனுஷர்கள். மனுஷர்களைத்தான் தேவன் பயன்படுத்துவார். ஓகே, நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவில் உங்களுக்கு அளக்கணும். அதாவது எவ்வளவு விதைக்கிறாயோ, சும்மா ஒரு பழனி, ஒரு பேக், ஒரு சாக்கு, அந்த அளவுக்கு உன்னுடைய அறுவடை வரும். இப்ப 2 கொரிந்தியர் எடுங்க.
கனகாலம் 9ஆம் அதிகாரம். எத்தனை பேருக்கு அறுவடை எடுக்க விருப்பம்? அறுவடை உங்கள் விதைகளுக்கு பெருமாள் கை வைத்த தேவையில்லை. சரி, அப்ப அதுக்கு இதை சொல்லி போட்டு ஒரு ரகசியம் கண்ணுக்கு முன்னால கண்டதை நான் சொல்ல போறேன். முந்தி எனக்கு செய் நான் பாது கடவுள் இப்படியும் வேலை செய்தாப்பே சொல்றேன். ஒன்பதாம் அதிகாரம் 8ஆம் வசனம். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் ரெண்டு வித்தியாசம். ஒன்று பொருட்களை மற்ற காரியங்களை குறிக்கிறது, எல்லாவற்றிலும் எல்லா காரியத்திலும். மற்றது எப்பொழுதும் நேரத்தை குறிக்கிறது. எல்லாம் ஓகே. நிறைவுடையவர்களாய் சம்பூர்ணம் சகலவித நல்ல வேலைகளில் நற்கிரியைகளில் பெருகிறவர்களாயும் இருக்கும்படியாக தொடர்ந்து அந்த நல்ல வேலைகளிலே ஊழியத்தில் நீங்கள் ஈடுபட்டு இருக்க இருக்கும்படியாக தேவன் உள்ளத்தில் சகல கிருபையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். சகல கிருபை அந்தந்த விதைப்புக்கு தேவையான அந்தந்த ஊழியத்துக்கு தேவையான கிருபையா அவர் பிரசன்னத்தினாலே வரும் வல்லமை. வல்லமை கொடுப்பதற்கு வல்லமை தேவை. அது தெரியுமா உங்களுக்கு? இப்ப நான் சொல்ல போறேன். எத்தனையோ பேருக்கு இது வல்லமை இல்லை. பிசாசு அவர்கள் அறுவடையை தடுக்கும்படிக்கு வேலை செய்கிறான். அவர்களுக்கு நல்ல இருதயம் கொடுக்க நல்ல மனம் இருதயமா இருக்கு. ஆனால் அவன் செய்கிற கள்ள வேலை, பேயின் கள்ள வேலை, தந்திரமான வேலை. தேவன் எனக்கு when was that? Friday? Last Friday? இரண்டு குடும்பங்கள் மூலமாக அறிவித்தார். ஓய்வு நாள் பின்னேரம் முன்பு நான் அறியாதது திடுக்கிடும் ஒரு காரியம் நான் அறிந்தேன். பிசாசுடைய தந்திரங்களோடு நாம் எதிர்த்து போராடத்தக்கதாக பேசிய 6:12 அவன் தந்திரங்கள் என்று சொன்னால் இங்கிலீஷ்ல ஸ்கீம்ஸ். he schemes, அதாவது திட்டமிடுவான். எப்படி இந்த குடும்பத்தை பக்கவழியா திருப்பலாம், எப்படி குற்றம் சாட்டலாம், எப்படியாக சோச்சால நிப்பாட்டலாம், எப்படியாக குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படுத்தி விடலாம். அந்த கதவு கொஞ்சம் போட்டுக்கோ. ரைட், தேங்க்யூ. பிசாசு தந்திரம் உள்ளவன். உன் குடும்பத்தை உன்னை கெடுப்பதற்கு, உன் வருமானத்தை நிப்பாட்ட, உன் குடும்ப சமாதானத்தை எடுத்து போட, ஜெபத்தை நிப்பாட்ட,
வேத வாசிப்பை நிப்பாட்ட நல்ல காரியங்களை காண்பிப்பான். உலகம் மட்டுமல்ல, எனக்கும் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் வேறொரு நல்ல காரியத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கும்படிக்கு செய்வான். அவனுடைய தந்திரங்களை பால் சொன்னான், நாங்கள் அறியாமல் இல்லை. I think 2 அதிகாரத்தில் எவனை நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனை நான் மன்னிக்கிறேன். இரண்டாம் சாத்தான வலையில் அகப்படாமல் இருக்கத்தக்கதாக அவனுடைய தந்திரங்களை நாம் அறியாமல் இல்லை. ஆனால் எத்தனை பேர் அறியாத இருக்கிறார்கள் அவருடைய தந்திரங்களை. Now கொடுப்பதற்கு அந்த தேவனுடைய வல்லமை தேவை. நாம் ஒரு குடும்பத்துக்கு தேவனாலே வழி நடத்தி விருப்பம் வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு விசுவாசிக்கு, ஒரு ஊழியத்துக்கு, ஒரு ஊழியத்தின் வேலைக்கு எதுக்காகுங்கள் கொடுப்பது பிசாசுக்கு பொல்லாத கோபம், எரிச்சல், அவனுக்கு விருப்பம் இல்லை. உங்களுக்கு தெரியும், எனக்கு கொடுக்க ஒரு ஆடு வைத்திருந்தார்கள் மாங்கனியில். மாங்கனிய பாச்சனையில் அந்த ஆட்டை பேய் களப்படுது. இது என்ன தற்செயலாகவா? கோழியை கொடுக்க வச்சிருந்தா யாரும் கோழிய திறந்து விட்டு அவனுக்கு விருப்பம் இல்லை. மரக்கறி தோட்டத்தில் கொஞ்சம் நிறைவாக கொடுக்கிறார்களா? மரக்கறி தோட்டத்தை இரவிரவாக வந்து கள்ளர்கள் வந்து களப்படுத்தி கொண்டு போய் ஆஞ்சு கொண்டு போறான். இதான் இஸ்ரேல் ஜனத்துக்கு நடந்தது. நாங்கள் எதிரியின் நடுவில் ஜெபிக்கிறோம். பிரதர், நீ ஓடுற நேரத்தில், மோட்டர் சைக்கிள் போற நேரத்தில் அதுக்கு பதில் நீ ஜெபம் பண்ணி போகணும். ஒரு மாட குறுக்க பண்ணுவான், ஒரு நாயை பாயும்படிக்கு செய்வான். நீ ஜீவிப்பது சாபம் நிறைந்த பூமியிலே. நாங்கள் எப்பொழுதும் தடியிலே தங்கியிருந்த யேசுவின் பேரிலே அவர் மூடப்பட்டு நாங்கள் போக பண்ணும் வழியே அவன் தாக்க பார்ப்பான். சொன்னார் தன்னுடைய மனைவியை சொன்ன ஊழியக்காரன் தெரியாதவர் தன்னுடைய அவர் டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி விடுதலை ஊழியத்திலே நான் நாணயமாக கற்றுக்கொண்டது எல்லாமா டாடி அவர் மூலமாக எனக்கு கற்பித்தார். அவருடைய மனைவியை 3 தடவை 3 times பிசாசு கொல்ல பார்த்தான். அவர் வாயினால் நான் கேட்டு சொன்னேன் 3 times tried to kill my wife. தேவன் பாதுகாத்தார். டாடி அவன் பொருட்கள் அதில் இதுல கைய வைக்க பார்ப்பான். ஆக்கள் மூலமாக கடிச்சு அந்த இதெல்லாம் பேச பார்ப்பான். ஏன் நாங்கள் இருப்பது கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததியின் நடுவிலே. நான் ஒரு தாயையும் பிள்ளையும் கொண்டு போய்
அந்த இதால போய் அங்கால இருள் சூழ்ந்த மண்டபங்கள், அதில் இடது பக்கம் திரும்பி ஒரு ரயில்வே கிராசிங் வருது. அதால மேலால போய் அங்கே கொண்டு போய் உள்ளுக்கு போய் விட்டுட்டு வந்தேன். நான் வந்து யோசிச்சேன், ஏன் போனேன், இதுக்குள்ள எப்படி ஜீவிக்கிறது? முழுக்க பாம்பு, பறைச்சியின் மண்டபம், இதுக்குள்ள எப்படி ஜனம் ஜீவிக்கிறது? போகும் நேரத்தில் எத்தனை பேர் என்னுடைய வாகனத்தோடு வந்து முட்டை வந்தார்கள். வேணுமண்டு முன்னுக்கு வந்து பட்டுறது முள்ளு பெய். சிலாக்கள் நீங்கள் இப்படியான இடத்துல ஜீவிக்கிறார்கள். டாடிட்ட கேட்டு விலக வேணும். நான் என்ன செய்யற இது கொள்ள பிள்ளைகளுக்கு ஆபத்து. சரி, கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததியில் நடுவிலே நாம் ஜீவிக்கிறோம். எப்படி சுடர் விட்டு எரிகிற தீபங்களாய் இருக்க நம்மை அழைத்திருக்கிறார். Can't just simply write notes and there had to be power. சத்தியான இருள் சூழ்ந்த கிராமங்கள் எல்லாம் அது வரைக்கும் அங்க நின்று இருக்குது. அந்த மூதையில சட்டம் பாப்பம் இங்கால ஜனங்களுக்கு வைராக்கியம் இல்லை. ஜனங்கள் யாரோடு யுத்தம் பண்ணுகிறார்கள் தெரியாது. நீ பிசாசை எதிர்க்காவிட்டால் எப்படி உன் குடும்பத்தை விடுதலையாக்குவாய்? தேவனுடைய சித்தம் நீங்கள் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் சம்பூர்ணமாக இருக்கும்படிக்கு சகலவித கிருபையும் பெறுகிறவர். வாரியுரைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடி விதைக்கிறவனுக்கு விதை. யாருக்கு விதை கொடுப்பார்? விதைக்கிறவனுக்கு. விதைக்கிறவனுக்கு விதையையும் சாப்பிடுகிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை பெருக செய்வார். விளைச்சல், அறுவடை. இந்த விளைச்சலை நிப்பாட்டுவான், விதைக்காமல் விட பண்ணுவான். இந்நாளுக்கு கொடுக்க போறேன்னு யோசிச்சால் அதை தடை பண்ணுவான். மனதில் வந்தால் மறக்கும்படிக்கு செய்வான். இப்ப நடந்தது இருந்துதான் சொல்றது. 2 குடும்பங்கள் வந்தார்கள். சனிக்கிழமை பின்னர் வந்து எனக்கு மேசைக்கு முன்னாலே இருந்தார்கள். துக்கமாய் காணப்பட்டார்கள். எனக்கு தெரிய அவர்கள் பலவிதமான விதைகள், அதாவது பொருட்கள், பணம், உடுப்பு, க்ளோதிங் எல்லாம் விதைக்கிறவர்கள். தேவன் அவர்கள் பிசினஸையும் ஆசீர்வதித்திருந்தார். இப்பொழுது அப்படியாக இல்லை. அதாவது வருமானம் எல்லாம் தடைப்பட்ட மாதிரி. கேளுங்கோ, பிசினஸ் பண்றாக்களும் மற்றாக்களுங்களுக்கோ நீ கொடுப்பது பைக்கு விருப்பமில்லை. தேவனோ சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் விதைப்புக்கு அறுப்புண்டு பெய் நன்றாக அறிந்திருக்கிறான். ஒரு மனைவி
எனக்கு முன்பாக வந்து மேசைக்கு முன்பாக இருந்து சொல்ல ஆரம்பித்தாள். வருமானம் எல்லாம் குறைஞ்சிருக்குது. முன்பு இருந்த சந்தோஷம் இல்லை. ஒரு காரியம் அவள் இடையிலே செய்ததை செய்து காட்டுவன். அப்ப தண்ணி வேறு இடங்கள்ல குறிப்பாக ஒரு மினிஸ்ட்ரி இருக்கு அமெரிக்காவில். எனக்கு முன்பாக அப்படியே நடந்ததை நடிச்சு வீடியோவில் காண்பாங்க. நடிச்சு அப்ப எல்லாருக்கும் முழங்க. ஸோ அவள் சொன்னால் புருஷன் நாங்கள் அதை இருக்கிறார். கவனமாய் கேள். நாங்கள் விதைக்கிறவர்கள் யோசிப்போம். விதைக்கிற அப்ப யாருக்கு விதைக்கலாம் தீர்மானம் எடுத்த உடனே அவள் சொல்லி கொண்டு போறாள். தீர்மானம் எடுத்த உடனே அந்த ஆக்களோடு எங்களுக்கு கோபம் வருது. கொண்டு போய் விடுதாங்க. சரியா சொல்ல படல. ஒரு ஆளுக்கு கொடுக்க போறோம் யோசிக்கிறார்கள். பணமோ பொருளோ கரெக்டியா. அந்த ஆக்களோட இனம் தெரியாத கோபம் அப்படி வந்த உடனே அவர்கள் கொடுப்பதை நிப்பாட்டி விடுவார். கொடுப்பதை நிப்பாட்டின உடனே அறுவடை இல்லை. தேவ திட்டத்துக்கு மாறாக பேய் வேலை செய்கிறான். உங்களுக்கு ஞாபகம், ஒரு சகோதரிக்கு புருஷன் வெளியூர்ல இருந்து சொன்னார், பெரிய பூச்சில் ஆலிவ் ஆயில் கொண்டாந்து கொடு, பாஸ்டருக்கு கொடு. பேய் சொன்னது இல்லை, வேண்டாம், சின்ன போத்தல் கொடு. பாரு. அப்ப அவள் பெரிய போத்தலை விட்டுட்டு சின்ன போத்தலை கொடுங்க. அந்த பேய் அதுக்கு பிறகு நான் தாண்டப்பட இல்லை, நான் தாண்டப்பட இல்லை. அதை அவள் சாட்சியில் சொன்னாள். அது யூடியூப்ல இருக்குது. அப்ப இப்படி எல்லாம் நடக்குது. நீ விதைப்பது அவனுக்கு பொல்லாத எரிச்சலும் பொறாமையும். ஏன் அங்கே போட்டிருக்குது, நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணராயிருக்கும்படிக்கு, சகலவித நற்கிரியைகளில் பெருகிறவர்களாயிருக்கும்படிக்கும் தேவன் தாமே சகலவித கிருபையை உங்களுக்கு பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். ஏழைகளுக்கு வாரி இறைத்தான், அவன் நீதி எப்பொழுதும் நிலைத்திருக்கும். பாத்தீங்களா? அநேகம் விதைக்கிறவன் அநேகமா இருப்பான். விதைக்கிறவனுக்கு விதையை தேவன் கொடுக்கிறார். அந்த பொருளை, அந்த சாமானை, அந்த பணத்தை, இவை யாவையும் நிப்பாட்டுவது பேயிருடைய திட்டம். பிள்ளைகள், விதைப்பும் அறுப்பும் மாறாது என்று நோவாவின் அந்த வெள்ளத்துக்கு பிறகு தேவன் ஆணையிட்டார். பகலும் இரவும் எப்படி மாறாமல் இருக்குமோ, விதைப்பும் அறுப்பும் மாறாது. விதைச்சு அதை கவனத்தோடு பாதுகாத்தால், ஜெபத்தினால் தகுந்த நேரத்தில் யாருப்போம். ஒரு நேரத்தில் பிள்ளைகள் விதைச்சார்கள், பின்னால மரக்கறி விதைகளை இப்பொழுது அறுவடை செய்கிறார்கள். நான் அதிலே சாப்பிடுகிறேன். தரும்
இந்த விதைப்பும் அறுப்பும், இந்த விதையும் அறுவடையும் என்ன தெரியுமா? தேவனுடைய ராஜ்யம். அது ஒரு ரகசியம். மார்க் புத்தகம் எடுங்க. Thank you, Daddy. நாலு 26. மார்க்கு 4:26. பின்னும் யேசுவா அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது எதை குறித்து சொல்ல போறேன்? ராஜ்யம். தேவனுடைய அரசாங்கம், ராஜ்யமானது ஒரு மனுஷன் அல்லது ஒரு மனுஷி நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறது கொப்பாய் இருக்கிறது. எப்படி என்றால், நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும், ஒரு சோள மரத்தை எடுங்க, அது முளைச்சி கண்டாயிருந்து வளர்ந்து அந்த கதிர் வந்து அந்த கதிரிலே தானியம் இங்கு வேறு. That's kingdom. நீ சாப்பிடுகிறாய். பயிர் விளைந்து அறுப்பு காலம் வந்தவுடனே அறுக்கிறதுக்கு ஆக்களை அனுப்புகிறான். வர இருக்கும் கிண்டத்துக்கு முதல் everything is kingdom. அறுப்பு காலம் எது தெரியுமா? resurrection. சவக்குடியில இருந்து ஆக்கள் எழுப்புவது. பிசாசே, நீ அவளை விட்டு வெளியே போ. இயேசுவின் பெயரிலே நீ திரும்பி வராதே. தெரியும் அவளுக்கு என்ன வருத்தம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. அவை யாவும் நீங்கி போவதாக. அந்த நோய்களின் வேரை புடுங்குறேன். அந்த நோயின் கட்டுகளை அவிழ்க்கிறேன். வெளியவா ஒவ்வொருவரும் இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறாய். ஒவ்வொரு ஏன் வாயை சும்மா வச்சிட்டு இருக்கிறாய்? சில ஃப்ரிட்ஜிலே சில காரியங்களை வச்சு போட்டு மறந்துடுவாங்க. பிறகு ஒரு நேரத்தில் சமைப்பம் உண்டு, மறந்து பிறகு ஒரு 2 கிழமையான ஐயோ ஆசையா வேண்டி வந்த இது வேண்டி சாப்பிடுறதுக்கு இது இவ்வளவு நாளும் உள்ளுக்கா கிடந்தது, இப்ப பழுதா போச்சு. அப்படித்தான் இருக்கும் உன் வாழ்க்கை. முடியும் நேரத்தில் நீ உபயோகிக்காத நேரங்கள், நீ விதைக்காத அன்பு பாசம், நீ விதைக்காத பணம், விதைக்காத நேரம், everything is gone, wasted.
போயிட்டு, பிறந்ததே வீணா போயிட்டு. உனக்குள்ள எவ்வளவு தாளந்துகள் இருக்குதுன்னு நீ அறிய மாட்டாய். ஒவ்வொரு பழமும் வித்தியாசம். கிரேப்ஸ், ஆரஞ்சஸ், ஆப்பிள், பொமோகிரானட்ஸ், மாதுளம்பழம், பிலாப்பழம், எவ்ரிதிங் இஸ் டிஃபரண்ட். நீ கனியோடுக்கவே அழைக்கப்பட்டாய். So அந்த விதைக்கிறது குறித்து அவங்க எனக்கு சொன்ன பொழுது அந்த பிசாசு கூச்சல் போட்டது, கூச்சப்பட்டது. அவர்கள் விதைக்கிறதுக்கு முன்பதாக அந்த விதைக்க போற இடத்தை அந்த மனுஷர்கள் மேல கோபத்தை ஏற்படுத்தது. அல்லது அந்த பேங்க் மேனேஜர் மாதிரி சாபம் போடும். அது ஒன்று எங்களை சொரிய முடியாது. பாம்புகளையும் தோள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமையும் மேலும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. Train yourself to wage war. யுத்தம் பண்ண படைகள். எதிரியை நீ வெறுக்காவிட்டால், எதிரியோடு கோபப்படாவிட்டால் நீ எப்படி யுத்தம் பண்ண போறாய்? பக்கத்தில் நின்று பாப்பாய். யாராவது பிள்ளை விழுந்து அல்லது ஒரு தாய் தகப்பன் உருண்டு பேய் காட்சி அவர்களை போட்டு அழுக்கழிக்கும் நேரத்தில் உனக்கு கோபம் வராவிட்டால், கோபம் வராம உன் நிலைமை பிழை. நீ நின்று பூந்தார பார்த்தால் பிழை. நீ அந்த யுத்தத்திலே பங்கு கொள்ளவில்லை. நெட்பால் மேட்ச் நடக்குது, 2 டீம் விளையாடுது. பொம்பளை பிள்ளைகள் எல்லாரும் தொங்குறார்கள், கத்துறார்கள். தங்களை டீம் ஷூட் பண்ணோன்னு கத்து கத்து கத்தண்டு கத்தி கைதாட்டி, அதே நேரத்தில் அவங்கள எதிர்பார்ட்டி ஷூட் பண்ணா இவள் இஞ்சால போயிருக்கணும், இவள் இங்கால பாஸ் பண்ணி இருக்கணும், இவளை இதில் நிற்கிறான், இவளை யார் இதுக்குள்ள போட்டது இந்த டீம்ல? ஓ மாயிலையா? உங்களுக்கு ஆவிக்குரிய ஜீவியத்தில் உன் உணர்ச்சியும் சிந்தனைகளும் சுகமாயிருந்தால் நீ எப்படி கோபப்படாமல் இருக்க முடியும்? எப்படி? All right, that's that. இப்ப தண்ணியில் இறங்குவோம். நாங்கள் போன முறை நான் சொன்ன நேரம் அந்த வார்த்தைகளை மட்டும் நான் உங்களுக்கு வராதாக்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். யேசுவ மெஸ்ஸாயா உலக எங்கும் இருக்கும் தேசங்களை, பூமியிலே இருக்கும் தேசங்கள் அனைத்தையும் அவர் அரசாளுவார். இது அநேகம் சர்ச்சஸுக்கு தெரியாது. எப்படி? அவர் பூமியிலே அரசாளுவார். திரும்பி வாரார். அதுக்குத்தான் தம்முடைய பரிசுத்தவான்களோடு அரசாளுவார். இந்த பூமியிலே எருசலேம் தலைமை காரியாலயமாக இருக்கும். அதான் அதன் மேல் சத்தியம் செய்ய வேண்டாம். அது மகாராஜாவின் நகரம் என்று சொன்னது. மத்தேயு 5:35 எங்கே இருந்து அந்த வசனத்தை எடுத்தார்? 48வது தீர்க்க தரிசன பாடலில் இருந்து.
தேவனுடைய வார்த்தையிலே இருந்து. In the city of the great king. அதான் உலகம் கடந்து பிரண்டடிக்குது. பாடல் 2 8 தொடக்கம் 12 வரை. பாடல் 72 8 தொடக்கம் 11 வரை. செக் பண்ணி பாருங்க. ஐசாயா 2 4, டேனியல் 7 14, ஜக்கரியா 14 9, ஐசாயா 11 10, ஐசாயா 42 1, ஐசாயா 60 12, மீகா 5 15, ஜக்கரியா 9 10. செக் பண்ணி பாருங்க. எழுத மிஸ் பண்ணாக்கள் இப்ப எழுதுங்கோ. இதுகளை ஆராய்ந்து பாருங்க. சமைச்சதுக்கு பிறகு ஓய்வு நேரத்தில் நித்திர கொண்டு எழுப்பினதுக்கு பிறகு காப்பி எடுத்து பைபிளையும் வச்சு 60 12 தட்டிப்பா வாசி. தேவன் அதை கவனிப்பார். இது எதுக்கு கீழ் என்றால் யெகோவா உலகத்தில் உள்ள தேசங்கள் அனைத்தையும் அரசாளுவார். அடுத்தது பார்த்த நாங்கள் இஸ்ரேல் எல்லா ஜாதிகளுக்கும் மேலாக உயர்ந்திருப்பார்கள். Israel will be above the Gentile nations. எல்லா புறஜாதியர்களுக்கு மேலாக உயர்ந்திருப்பார்கள். முதலில் கொடுத்த வாக்குத்தத்தம் ஆதியாகமம் 12 2 3, ஐசாயா 14 1 2, ஐசாயா 49 10 தொடக்கம் 23 வரை, ஐசாயா 60 14 தொடக்கம் 16 வரை, ஜக்கரியா 8 23, சகரியா, ஐசாயா 61 5 தொடக்கம் 7 வரை. இன்றைக்கு பார்க்க போறோம். இந்த 1000 வருஷ சாட்சியிலே பூமியிலே யெகோவா ஜனங்களை நீதியிலே உண்மையிலே அவர் நியாயம் தீர்ப்பார். நீதியிலும் உண்மையிலும். இப்ப அப்படி ஒன்றுமே இல்லை. அந்த ஏசாயாவினுடைய புத்தகம் 32 1. இந்த வார்த்தைகள் 100% பேய்களுக்கு படியாது. பேய்கள் கொண்டு வச்சிருக்கிறவர்கள் உள்ளே அவர்களுக்கும் படியாது. 32ஆம் அதிகாரம். இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார். எப்படி இருக்குன்னா, இதோ ஒரு கன்னியை கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவார். யார் அந்த கன்னி என்று கூறப்படவில்லை. இங்கே யார் இந்த ராஜா என்று கூறப்படவில்லை. உங்களுக்கு சரி, நீதியுள்ள ராஜா முன்பு இருந்ததும் இல்லை, அவரை விட வேறு ஒருத்தரும் இல்லை. இங்க பாருங்க, ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார். பிரபுக்களும், அதாவது அவருடைய பரிசுத்தவான்கள், அவர்களை பிரபுக்கள் என்று அழைக்க நியாயமாக துரைத்தனம் பண்ணுவார்கள். துரைத்தனம் என்றால் அதிகாரம் செலுத்துவார்கள்.
அதிகாரம். Okay, I want to see what the King James says. I don't get this. A king shall reign in righteousness, and princes shall rule in judgment. With justice, நீதியிலே ஆளுவார்கள். அவருடைய பரிசுத்தவான்களும் பிரின்சஸ் என்று போட்டிருக்கு, இளவரசர்கள் இளவரசிகள். They will rule, right? தேவ வார்த்தை ஆகிய பாடல்கள் 9, 7, 8. உங்களுக்கு தெரியும் தானே தேவ வார்த்தை ஆகிய பாடல் என்று சொல்றேன். சங்கீதம் எனக்கு சொல்லு இப்ப பிடிக்குது இல்ல. தேவ வார்த்தை 9ஆம் பாடல். அதில் எத்தனை திக்க தரிசனம்? 9ஆம் பாடல் 7, 8 வசனம். யாவையோ என்றென்றைக்கும் இருப்பார், தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார். அவர் பூமியை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார். அந்த நேரத்தில் அவன் யாரு? பிளேட்டோ மற்றவங்க எல்லாரும் பூமி தட்டையா இந்த மேச மாதிரி அல்லது உருண்டையாண்டு சண்டை பிடிச்சவங்கள் ஆளுக்காள். ஆரோ ஒரு ஆனது எனக்கு சரியா தெரியாது. ஒருவன் உருண்டை என்று சொல்லி கொண்டே இருந்தவன். I don't know whether he's Plato or I forget his name. சரியா இவன் உருண்டை உருண்டைன்னு சொல்லி கொண்டிருக்க அவனை கொல்ல போயிட்டாங்க. ஆனா எப்பயோ இங்க எழுத இங்க வச்சிருக்குது சக்கரம், தட்டை என்று போடவில்லை. The circle of the earth. வட்டம். இங்க இருக்கிறீங்களா? நீதியாய் நியாயம் தீர்த்து சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார். Right? So பூமியிலே அவர் அரசாளும் நேரம் நியாய தீர்ப்பும் நீதியும் அந்த மாதிரி தான் இருக்கு. இப்ப இலங்கையில் மட்டுமல்ல, வெளிநாடுகளிலும் அநேகமாக, இலங்கையில கூட, இந்தியாவில் கூட, ஆசியா கண்டத்தில் நீதி நடக்குதா? இல்லை. நீதிமன்றத்திலே நீதி இல்லை. அங்கே இருக்குது. அதான் ஒரு ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதி என்னிடத்தில் சொன்னா, பாஸ்டர் நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? எங்க இருக்குது நீதி? இப்படி கதைச்ச நீதி எப்பயோ செத்துட்டு, எல்லாம் அநியாயம் தானே. சரிதான். இப்படி ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி நான் கேள்விப்படவே இல்லை. உள்ளத்தை உள்ளபடி சொல்றேன். தேவ வார்த்தை பாடல்
96. இது விளங்காதாக்கள் உனக்கு அநீதி நடக்கிற நேரம் உனக்கு சரி வாத்தியம் சொந்த வீட்டாரால் வெளியாக்களால் ஒரு நேரத்தில் நண்பர்களால் அந்நியாயம் நீதிக்கு எதிர். 10ஆம் வசனம், யாவே ராஜரிகம் பண்ணுகிறார், ஆகையால் பூமி அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும். அவர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்ப்பார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள். உண்மையான நீதிபதி வருகிறார். லாபான் உனக்கு செய்ததை நான் கண்டேன். லாபான் ஜேக்கபுக்கு அநியாயம் செய்தவன். அவன் விரும்பின அந்த பெண்ணை மகளை கொடுக்காம கல்யாண தண்டை மாத்தி போட்டான். என்னண்டு இது எனக்கு தெரியாது. யாக்கோபு மதிக்காம விட்டது. லைட் இல்லையா அல்லது குரல் பேச இல்லையா? ஏமாற்றப்பட்டான். தான் ஏசாவை ஏமாற்றின மாதிரி முன்பு காலத்திலே. ஜாதிகள் 11, வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரமும் அதன் நிறைவும் முழங்குவதாக. ஏன்? அவர் நீதியாய் நியாயம் தீர்க்க வருகிறார். 1000 வருஷங்களுக்கு ஜாதிகளை தம்முடைய பரிசுத்தவான்களோடு சேர்ந்து அரசாளுவார். அவை யாவும் நீதியிலே இருக்கும். ஒருத்தன் வந்து சொன்னவன் வழக்கு பிரச்சனைய, தன்னுடைய சகோதரன் என்னையோ வழக்கு இந்த காணி என்னையோ பிரச்சனை அவட சொல்லும் எனக்குரிய அந்த பங்கை தாரதுக்கு. அவர் கேட்டார், உங்க 2 பேருக்கு முன்னாடி நீதிபதியா என்ன வச்சது யார்? அது சரி, அந்த நேரத்தில் அந்த வேலை செய்ய அவர் வர இல்லை. இப்ப வாரது அதுக்குத்தான். அந்த நேரத்தில் வழக்குகள் இருக்கும். எல்லா வழக்கும் ஒரு நீதிமன்றம் எருசலேமில் இருக்கும். எந்த ஒரு வழக்கும் பின்போட இப்ப எடுத்தோடனே எல்லாம் பின்னுக்கு டேட்ட தானே சொல்றது. பின்னுக்கு டேட் போய் பாருங்கள். பின்னுக்கு அவருடைய அரசாட்சியிலே ஒவ்வொரு நாளிலும் இருக்கலாம் நீதிமன்றம், பின்போடப்பட மாட்டாது. அதுக்கு ஒரு வசனம் இருக்குது, அது பிறகு காண்பிக்கிறேன். அது வாட்சின சிரிக்காமல் இருக்க முடியவில்லை. நோ போஸ்ட்போன்மெண்ட். 2ஆம் மாதம் 3ஆம் தேதி, 8ஆம் மாதம் 10ஆம் தேதி. அது இந்த உலகம், இந்த காலகட்டம், இந்த கொடிய காலத்தில் இருக்கும் காரியங்கள் இந்த உலகத்தில் இப்பொழுது நடக்கும். அவருடைய காலத்திலே இனி வரும் காலம் பூமியிலே அவர் அரசாளும் நேரம். ஜட்ஜ் ஒரு ஆள் தான். அவர் யாராலும் நியமிக்கப்படவில்லை. டாடி தான் அவரை அமர்த்தினார். ஜனாதிபதிகளை, பிரதம மந்திரிகளை, எல்லா அதிகாரிகளை அவர் நீதியாய் நியாயம் தீர்ப்பார்.